ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசப்பா இந்த நாளை நமக்கு காலையிலிருந்து இந்த நேரம் வரை நம்மளுக்கு கண்மணி போல காத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் அஞ்ஞானிகளைப் போல நம்ம ஜபிக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் நம்ம அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்? நம்மளை அறியாமல் சில கசப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பெருமை எப்படி இருக்குது? நம்மளை அறியாமலே நமக்கு இந்த வசதி இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் உள்ளவங்களை விட நம்ம எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கிறோம்னு பெருமை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஹல்லேலூயா கொடுமை, அதாவது எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு வித்தியாசம், மற்றவர்களை குறித்த காரியங்கள், நம்ம நினைக்கிற சில வேண்டாத வெறுப்புகள். ஹல்லேலூயா. பாருங்கள், தீமையான காரியங்களை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:14 தீமையான காரியங்கள், நமக்கு நினைக்கிற காரியங்கள் மற்றவர்களை கொடுத்து நம்ம எல்லாவற்றிற்கும் A to Z உச்சந்தலையும் உள்ளம் கால் வர நன்மையானதையே எடுக்கணும். அதே போல் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு வேண்டாவரப்பில் ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்கன்னா அதை நம்ம மன்னிக்கிறதில்ல. அவங்கள திரும்ப பார்த்தா தலைமறைவாயிடுவோம். நம்ம மற்றவர்கள் நம்ம பிள்ளைகளை அவர்கள் ஆண்டி வரும்போது அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தை மன்னிப்பு இல்லாதது. மார்க் 11வது அதிகாரம் 26வது வசனம். அடுத்தது பார்த்திங்கன்னா எபேசியரில் 5வது அதிகாரத்தில் கீழ்ப்படியாமை என்ன நமக்குள்ளே இருக்காருன்னா, வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை வசனங்களை விரும்பி நம்ம ஹல்லேலூயா கீழ்ப்படுகிறதுங்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளில் கை கொண்டோமையானால் உபவாச அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள், அதை சுதந்திரித்து கொள்ள வேணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களை குறித்து குறை கூறாமல் ஒரு மன்னிக்கிற தன்மையே இருந்து தீமையான காரியங்களை நம்மக்கிட்ட இல்லாமல், பெருமையான காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லாமல், கொடுமையான காரியங்கள் இல்லாமல் நம்ம எல்லாவற்றிலும் நேர்மையாக அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்போமேயானால் எல்லாவற்றிலையும் சுதந்திரத்து கொள்ளும். வாக்குகளை கேட்டுக்கிறீங்க மட்டும் கிடையாது, இதை நீங்கள் செயல்படுத்துங்க. வேறு லெவல் பிளஸ்ஸிங் ஏசப்பா உங்களுக்கு தந்து விட்டார்.